ஜனநாயகன் படத்தோட எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்கள் ஜனநாயகன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது நேத்து தளபதி கிட்ட ஒரு 20 மினிட்ஸ் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஷூட்டிங்க்கு நான் போயிருந்தப்போ வினோத் அவர்கள் என்ன கூப்பிட்டு எடிட்டர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தளபதி கிட்ட இன்ட்ரோ கொடுத்தாரு. சோ இப்போ தளபதி கிட்ட ஒரு 20 மினிட்ஸ் பேசினேன். அப்போ அவர்கிட்ட மெயினா நான் சொன்னது, படம் எடிட் பண்ணவே பயமா இருக்குன்னா உங்க ஃபேன்ஸ் கமெண்ட்ல வந்து டேய் தளபதியோட கடைசி படம் ஒழுங்கா பண்ணலனா நீ காலி அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டிலாம் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் தளபதி உடனே சிரிச்சுட்டு அந்த பிரஷர்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க, உங்களோட டேலண்ட் என்னவோ உங்களோட ஒர்க் என்னவோ அதை பண்ணுங்க, ஃபேன்ஸ் சும்மா ஃபன் பண்ணுவாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி தளபதி சொன்னதா இவர் ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் ஜனநாயகன் படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு வினோத் அவர்களோட தீரன் அதிகாரம் 1 சதுரங்க வேட்டை படம் ரொம்ப பிடிக்கும். சோ நான் நேர்கொண்ட பார்வை படம் பண்ணும்போதே போய் ட்ரை பண்ணேன். இல்ல மோஸ்ட்லி எடிட்டிங்க்கு நானே இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர் தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தென் அதுக்கப்புறம் வலிமை எப்பயும் ட்ரை பண்ண கிடைக்கல. கண்டிப்பா நெக்ஸ்ட் படம் தரேன்னு சொன்னாரு. பட் துணிவு பண்ணும்போது அவரும் கூப்பிடல, நானும் அப்ரோச் பண்ணல. தென் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா தனுஷ் அவர்களோட ஒரு படம் சைன் பண்ணாரு. சோ 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தாங்க. அப்ப அவங்களே கால் பண்ணி இந்த படம் நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ் எல்லாம் கூட பே பண்ணிட்டாங்க. தென் ஒரு 20 டேஸ்ல கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. பட் கூப்பிடவே இல்ல. அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி தளபதியை வச்சு வினோத் அவர்கள் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. நானே அந்த நியூஸை நம்பல, ஏன்னா நம்ம அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். சோ இப்ப போய் இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு, தனுஷ் படம் தானே பண்ண போறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். தென் அப்புறம் இவங்க டீமையே ஸ்ட்ரைட்டா கால் பண்ணி கேட்கும்போது ஆமா தளபதி படம் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே சொன்னாங்க. சோ அப்ப உடனே வினோத் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன். அதாவது என்னோட கெரியர்ல நான் ஒர்க் பண்றது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். சோ நான் வாய்ப்பின் வெளியில கேட்ட ஒரு இயக்குனர் நீங்க தான். அதே மாதிரி நான் சினிமாவுக்கு வரும்போது தளபதியோட ஒரு படம் பண்ணிடணும், அதை பண்ணிட்டா நம்ம பிறவி பலனை அடைஞ்ச மாதிரின்னு சொல்லிட்டு சினிமாவில் தளபதி படம் பண்றதுதான் என்னோட டார்கெட்டே. சோ இப்படி நான் ஆசைப்பட்ட 2 பேரும் இணையிறப்ப கண்டிப்பா இந்த படத்துல நான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். சோ அதை படிச்சுட்டு வினோத் அவர்களும் இந்த வாய்ப்பை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் நான் சின்ன வயசுல இருந்தே தளபதி ஃபேனு. மெயினா ஷாஜகான், பிரியமானவளே அண்ட் துள்ளாத மனமும் துள்ளும் இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சனா தான் இருக்கணும் ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரிலாம் நான் கனவு கண்டிருக்கேன். சோ ஜனநாயகன் கடைசி படம்ன்றப்போ ஒரு ஃபேனா வருத்தமா இருந்துச்சு. பட் அதுல நான் இருக்கேன்றப்போ அது பயங்கர பிளெஸிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் டைட்டில், ஃபர்ஸ்ட் லுக், போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பொலிட்டிக்கல் படம் மாதிரி இருக்கே, என்ன மாதிரியான படம் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நீங்க எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேன். பட் யூஸ்வலா படம் எந்த மாதிரியான படம் அப்படின்றதுதான் போஸ்டர்ஸ்லயே சொல்ல விரும்புவாங்க. சோ படத்துக்கான கரெக்டான போஸ்டர்ஸ் தான் அதெல்லாம். அண்ட் நேத்து தளபதியோட பேசினப்போ ஜனநாயகன் பத்தி நிறைய பேசணும். அண்ட் ஆல்சோ நான் இத்தனை படங்கள் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் நிறைய சொன்னேன். பட் அவர் அதை பார்த்திருக்காரா அப்படின்றதெல்லாம் நான் கேட்கல. அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் பத்தியும் தளபதியோட இன்டராக்ட் பண்ணது பத்தியும் ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் தளபதியோட கடைசி படம்ன்றதால கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பிரஷர் இருக்கும். பட் ஏதாவது சொதப்புனா ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றது இயக்குனரை தான் பண்ணுவாங்க. மேபி டூரேஷன்ல இஷ்யூ இருந்தாதான் எடிட்டர் பக்கம் திரும்புவாங்க. பட் இது லாஸ்ட் படம்ன்றதால டூரேஷன் எவ்வளவு வச்சாலும் ஃபேன்ஸ் அதை பெருசா மைண்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு தரமான எங்கேஜிங்கான படத்தை கொடுக்கறது தான். ஹோப்ஃபுல்லி அதை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.